கடலூரில் கடந்த மாதம் காணாமல் போன பள்ளி ஆசிரியர் குறித்து அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தைச் சேர்ந்தவர் விக்டர். 40 வயதான இவர் கடலூர் மாவட்டம் கம்மியம்பேட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். விக்டருக்கு திருமணமான நிலையில் அவர் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடலூர் திருப்பாதிரி புலியூரில் தங்கியிருந்த விக்டர் கடந்த மே 18ஆம் தேதி திடீரென மாயமாகியுள்ளார். விக்டரின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் விக்டரின் செல்போன் தரவுகள் அடிப்படையில் தட்சிணாமூர்த்தி என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் உறவின பெண்ணுடன் விக்டர் தகாத முறையில் பழகி வந்த ஆத்திரத்தில் அவரை கொன்று உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வீசியதாக தட்சிணாமூர்த்தி வாக்குமூலம் அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தொடர்ந்து நெய்வேலி டவுன்ஷிப் தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு பின்னால் இருந்து எலும்புக்கூடுகளை கைப்பற்றியிருக்கும் போலீசார் அவைகளை பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.